அந்த வகையிலே இன்று இந்த தொல்பொருள் விடயங்களை நாங்கள் தடுக்கிறதாக இருந்தால் தொல்பொருள் விடயங்களின் ஊடாக எங்களுடைய தொல்பொருள் திணைக்களமின் ஊடாக எங்களுடைய மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளை நாங்கள் நிறுத்துவதாக இருந்தால் நாங்களும் ஒரு பலமான சக்தியாக இருக்க வேணும். நாங்களும் எங்களுடைய ஒரு பலத்தை நாங்கள் காட்ட வேணும். அதே போலதான் எதிர்வரும் காலத்திலே நாங்கள் மகாவலி அதிகார சபையிலே நடக்கும் சட்டவிரோதமான குடியேற்றங்களை நாங்கள் நிறுத்துவதாக இருந்தால் நாங்கள் ஒரு பலமான சக்தியாக இருக்க வேண்டும். நாங்கள் அதே போல இன்னும் பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போலாம். இன்று கல்முனை எடுத்தால், அம்பாறை எடுத்தால், கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் சம்பந்தமாக இன்று நாங்கள் எங்களுடைய முயற்சியின் காரணமாக ஒரு கணக்காளர் ஒருவரை நியமித்திருக்கிறோம். ஆனால் அந்த கணக்காளர் ஒரு கிழமைக்கு 2 நாட்கள் தான் வருவார். ஆனால் இதுவரைக்கும் அந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கான ஒரு வங்கி கணக்கு இல்லை. இதான் நான் நினைக்கிறேன், இலங்கையிலே ஒரே ஒரு பிரதேச செயலகம் ஒரு வங்கி கணக்கு இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கும் பிரதேச செயலகம். அப்ப இந்த விடயங்களை பற்றி இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு நாங்கள் ஒரு அனைவரும் ஒரு முடிவொன்றை எடுத்து சொல்லாமல் ஓடி ஒழிக்க போறதில்லை. இன்று நாங்கள் ஏன் ஒரு பிரதான எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஒரு பிரதான வேட்பாளர் ஒருவர் வெற்றி பெற்றதுக்கு பிற்பாடு அடுத்த 5 வருடங்களிலே நாங்கள் நேரடியாக களத்திலே இருந்து மக்களுடைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் எங்களுக்கு அந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு. எங்களுடைய நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கும் எங்களுடைய அரசியல் அதிகார பகிர்வு பிரச்சனை பிரதானமான பிரச்சனை இருக்கின்றது. எங்களுக்கு ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அதிஉச்ச அதிகார பகிர்வு மீள பெற முடியாத அதிகார பகிர்வுன்றது சொல்லப்பட்டிருக்கு. அவ்வாறான ஒரு நிலையிலே அது ஒரு பிரதானமான ஒரு பிரச்சனை. 2வது பொறுப்பு கூறல். 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்திலே காணாம போய்விட்டவர்களுக்கு இதுவரைக்கும் நீதி கிடைக்கவில்லை. அது ஒரு 2வது பிரதானமான விஷயம். இதையும் தாண்டி மாவட்ட ரீதியாக குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே பாரிய பிரச்சனைகளுடைய மக்கள் முகம் கொடுக்கிறார்கள். இந்த பிரச்சனைகளை உருவாக்கி விடுறதே பெரும்பான்மை சமூகத்தினுடைய பிரதிநிதிகள், பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கிற அமைச்சர்கள். கடந்த காலத்திலே தொல்பொருள் அமைச்சர் வடமாகாணத்திலே முல்லைத்தீவுக்கு சென்று அங்க இருந்த எங்களுடைய சைவ சமய வழிபாடுகளை செய்து கொண்டு வந்த அந்த சின்னங்களை அளித்திருந்தார். யார் செய்தது? ஒரு பெரும்பான்மை சமூகத்துடைய அமைச்சர்.